வணக்கம். வாங்க கூலாக சமைக்கலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். இந்த கொண்டக்கடலையை முதல் நாளே ஒரு 8 hours போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மறுநாள் ஒரு சின்ன பேனோ குக்கரோ எடுத்து தண்ணி விட்டு இந்த கொண்டக்கடலையை போட்டு உப்பு ஒரே ஒரு வத்த மிளகாயை கிள்ளி போட்டு ஒரு 6 இல்லை 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கொண்டக்கடலை நல்லா பதமாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு இலுப்பச்சட்டியை போட்டு 2 முட்டை எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு வத்த மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, பெருங்காயம் தாளிச்சிட்டு இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையும் அதில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இது சிம்லேயே வதங்கட்டும். ஸோ தட் அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் அது இழுத்துன்றும். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ மாங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மாங்காயை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு போட்டால் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும். பிஸ்கெட்டு, கேக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டா இட் வில் பி மோர் ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.